Pick a side, pick your poison. Pick a side, pick your poison. ஹாய் வணக்கம் மக்களே. நம்ம டார்க் லைட் டீம்ல யூஎஸ் எக்ஸலண்ட் அவார்டுக்காக இவங்க நாமினேட் பண்ணியிருக்காங்க. மேமை வந்து பார்க்க வந்திருக்கோம். அவங்கள பற்றி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், என் பெயர் சரளா. நான் வந்து ஸ்டாஃப் நர்ஸாக வேலை செய்கிறேன். நான் வந்து கடந்த 2003 தான் இந்த கவர்மெண்ட் ஜாப்க்கே நான் வந்தேன். 22 வருஷமாக இங்கே இருக்கேன். நான் முதல்ல வந்து என்னுடைய பெரியம்மா வந்து ஸ்டாஃப் நர்ஸ் இருந்தாங்க. அவங்க அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸு எல்லாம் போட வச்சு தான் நான் இந்த ஜாபுக்கே வந்தேன். நான் வந்து 2003 தான் கவர்மெண்ட் ஜாபுக்கு போனதுனால அங்கே வந்து பச்சிளம் குழந்தை வார்டில் தான் இருந்தேன். அங்கே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால செங்கல்பட்டுக்கு போனேன். அங்கே பச்சிளம் குழந்தை வார்டில் இருக்கிறப்போ அங்கே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அந்த மேடம் வந்து அவங்க சத்யா ஜெகநாதன், அவங்க வந்து ஃபுல்லாக அந்த பச்சிளம் குழந்தைக்காக தான் இருந்தாங்க. அவங்க அது வந்து மெயினாக இருக்கிற செங்கல்பட்டு வந்து இந்த விழுப்புரம் சைடு மெயினாக இருக்கிறதுனால எல்லா அந்த சுற்றியில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்களாம் அங்கே வரும். அவங்கள பார்க்க அது கீழே அங்கே வேறு இல்லாமல் மகப்பேறு அதான் பிரிவு வேறு இருக்குது. ஃபுல்லாக இருக்க அந்த குழந்தைங்களாம் அங்கே வர வச்சு அங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. கல்யாணம் ஆகாமல் நான் அங்கே ஹாஸ்டலில் தங்கிறதுனால எனக்கு ஃபுல்லாக ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருந்தது எனக்கு. அதனால் அந்த குழந்தைங்கள பார்க்க நம்ம அந்த குழந்தைங்களுக்கு எதாவது செய்யணும்னு சொல்லி தோணிகிட்டே இருந்துச்சு. நான் வந்து ஃபுல்லாக அந்த பாப்பாங்களுக்காக என்னால் என்ன முடியுமோ அந்த குழந்தைங்களுக்காக நான் நிறைய செஞ்சுருக்கேன். அந்த பாப்பாங்களுக்கு அந்த பார்க்குறது, அந்த இரவில் வந்து போய் ரெஸ்ட் எடுக்காமல் அதுங்களுக்காக கவனிக்கிறது, அப்புறம் வந்து அந்த பாப்பாங்க வந்து வெளியே அந்த வில்லேஜுங்க என்னுடைய டே ஆஃப் டைமில் வந்து நான் போயிட்டு அந்த மேடம் வந்து நிறைய செய்வாங்க. அவங்க கூட போயிட்டு அந்த கிராமத்தில் போயிட்டு அந்த பச்சிளம் பாப்பெல்லாம் பார்த்து அதுங்களுக்கு அந்த கழுதை பால் எல்லா பாலும் கொடுத்துருவாங்க. அவங்க அந்த பேரண்ட்ஸு அந்த பாட்டியெல்லாம் செஞ்சுருவாங்க. ஓமம் ஊதுறது நிறைய பண்ணுவாங்க. அதனால அந்த பாப்பாங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு கிளினிக் மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். பார்த்துட்டு எல்லா பாப்பாவும் இங்கே வர சொல்லி செங்கல்பட்டுக்கு வர சொல்லி அதை நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணோம். இது மாதிரி பாப்பாங்களுக்கே பார்த்து நல்லா எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. அதுலேருந்து 2012 தான் நான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கே வந்தேன். அங்கே வந்து கூட நான் அந்த குழந்தைங்க இது வந்து அதாவது 1 மாதத்துலேருந்து இருக்கிற 12 வயசு இருக்கிற பாப்பாங்களுக்கு தான் பிரிவில் பீடியாட்ரிக் ஐசியூ பிரிவில் தான் நான் இன்சார்ஜாக இருக்கேன். அதனால் அந்த பாப்பாங்களுக்கு வந்து என்னால் முடியுமோ அந்த எப்படின்னா செங்கல்பட்டில் பார்த்தோன்னா அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்துட்ருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த குழந்தைங்கள நான் என்னால் நல்லா பார்க்க முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். மேம், உங்களை பற்றி நான் ஒரு சின்ன விஷயம் கேள்விப்பட்டேன். அதாவது நீங்கள் வந்து டியூட்டி டைமில் வந்து ஃபோனே கூட ஆஃப் பண்ணிடுவீங்களா, ஃபோனே எடுத்து பேச மாட்டீங்களா, அந்த ஐசியூவில் போயிட்டீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அந்த வேலை மட்டும்தான் பார்க்கணுன்ற அப்படி ஒரு அங்கே சுற்றி இருக்க பிள்ளைங்கள்ட்டே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்களா? இதுக்கு வந்துட்டோமா இந்த டியூட்டி மட்டும் கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரளா ஸ்டாஃப் நர்ஸ்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியான இடம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அங்கே இல்லை, எல்லா மதனுங்க வந்து எல்லாம் அந்த வீடை விட்டுட்டு எல்லாம் பார்ப்பாங்கெல்லாம் நல்லா ஆகுன்னு சொல்லி அந்த ஒரு அழுதுனே தான் வருவாங்க அந்த இதுங்கெல்லாம். சரி, நம்ம வந்து எவ்வளோ பேர் நம்ம அவங்களால வரவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரவங்க வந்து எல்லாருமே நல்லா பணக்காரன்னு சொல்ல முடியாது. எல்லாமே வறுமை கோட்டின் கீழே இருக்குன்னு தான் வராங்க. அவங்க கிட்ட போயிட்டு வரவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஃபோர்ஸாக பேசி நமக்கு அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கைண்டாகவே அவங்ககிட்ட மூவ் பண்ணுவேன். அந்த பாப்பாங்களுக்கு என்னால் முடிஞ்சு பாப்பா டிஸ்சார்ஜ் ஆகி போகிற வரைக்கும் என்னால் எவ்வளோ கேர் கொடுத்துட்டே இருப்பேன். இந்த டியூட்டி டைம்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். 1 மணிக்கு டியூட்டி முடிச்சா கிளம்பணுமே அதில் இருக்க மாட்டேன். எவ்வளோ டைம் ஆனாலும் நான் எடுத்துகிட்டு தான் அந்த குழந்தைங்கள நான் பார்க்கணும். மேலும் உங்களுடைய சோஷியல் சர்வீஸ் வந்து நிறைய தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சேரணுன்றதுக்காக தான் மேடம் நாங்கள் டாக்டர் டீம் மூலமா உங்களுக்கு அவார்டுக்கு வந்து நீங்கள் உங்களை நாமினேட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ.